ஜாலியா இருக்குது. திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட்ல தான் இருக்கும். ஒரு நாள் விவசாயியாக வேலை பார்க்க வேண்டும். அண்ணா கிட்ட லிஃப்ட் கேட்டேன். இந்த நெல் பையெல்லாம் எந்த வேலையும் கிடையாது. நெல் போட்டு மோட்டர் விட்டு ஏசிட்டு உக்காந்துக்கிறோம். இந்த அண்ணா நமக்காக நிறைய பேர்கிட்ட கேட்டாங்க, ஆனாலும் நமக்கு கிடைக்கல. ரொம்ப நன்றி. இங்க ஏதாவது விவசாயம் வேலை பார்க்குற மாதிரி, ஒரு நாள் வேலை பார்க்குற மாதிரி ஏதாவது இடம் இருக்குங்களா? நம்பிக்கை போனது மட்டும் இல்ல, வெயில்ல வாடி செத்துட்டேன். எங்கேயுமே எந்த வேலையும் கிடைக்கல. சொன்னேன், நான் எந்த வேலைனாலும் கொடுங்க, நான் பாப்பேன். எனக்கு தெரியாதே, ஆனா நீங்க சொல்லி கொடுங்க, நான் கத்துட்டு செய்யறேன். அந்த அண்ணா கொஞ்ச நேரம் யோசிச்சாரு. சரி, எப்படியும் நமக்கு வேலை இல்லைன்னு தான் சொல்ல போறாருன்னு நினைச்சேன். காலில இருந்து நான் கஷ்டப்பட்டதுக்கு ஒரு வழியா எனக்கு ஒரு வேலை கிடைச்சிருச்சு. இப்போ நான் பண்ற வேலை என்னன்னா, விதைய மிக்ஸ் பண்ண போறோம் மண்ணோட. அப்பதான் தூக்கி எறிய கரெக்டா இருக்குமா? கலக்கிற மாதிரி அந்த மாதிரி ஒன்னா இப்படி ஒன்னா ஓகேவா? இது வந்து விதையும் மண்ணும் உள்ள போறது. ஏன்னா விதை வந்து தனியா தூவ முடியாது, காத்துல பறக்கும் போது கரெக்டா உட்காரும், இல்லைன்னா காத்துல பறந்துடும் விதை மட்டும் தான். உங்களுக்கு எப்படி தெரியுங்க வேலை செய்யணும்னு சொல்லிட்டு கிளீனா வந்துட்டு அவரு கேட்டு டிராக்டர் பாத்துட்டு உள்ள வந்திருக்காரு. நான் திருவண்ணாமலையில இருந்து தேடிட்டு இருக்கேன். காலைல இருந்து சுத்திட்டு இருக்காரு, ஒரு வேலை கூட கிடைக்கல. இதெல்லாம் செஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு காட்டணும். விவசாயம் வேலை ஒரு நாள் வேலை செய்யணும்னு டாஸ்க் இருக்கு. அந்த வேலை நான் எப்படி செய்யணும் செஞ்சுக்கிறேன்றது அவங்க பார்க்கணும். ஆனா காட்டிடுவாங்க. அதுதான் ரெக்கார்ட் பண்றது. இப்ப வேற வேலை நல்ல வேலை தான் செய்யறேன். விவசாயம் செய்யறது ஒரு பெரிய விஷயம் இல்லையா? ஓகே, அவ்வளவுதான். பள்ளி பானல்ல கொடுத்தோம்னா அவர் விசிறுவாரு. இன்னைக்கு நம்மளோட வேலை என்னன்னா, நம்ம அந்த ஐயா சோளம் தெளிப்பாரு. அந்த சோளத்தை கொண்டு போய் நம்ம அந்த ஐயாவுக்கு கொட்டிட்டு வரணும். நீங்க என்ன தெளிக்கிறீங்க? சோளம். ஓகே, ஐயா சோளம் தெளிப்பாரு. விதைக்கிறோம். சாரி, விதைக்கிறோங்க. நான் வந்து அங்கிருந்து அவங்களுக்கு கொண்டு வந்து விதை மட்டும் கொண்டு வந்து கொட்டிட்டு இருக்கேன். இந்த பக்கம் ஐயா சோளம் வீசி முடிச்சுட்டாரு. இப்போ அடுத்த பக்கம் விதை போடுறாரு. இதுக்கு பேரு நெல் வீசுறது. இதில் நெல்லை போட்டு உரத்தை நான் கொண்டு போய் அவருக்கு கொட்டுவேன். இப்போதைக்கு அந்த வேலை தான். இது முடிச்சுட்டு டிராக்டர் வரும், அப்புறம் உழுதுட்டு தண்ணி விடுவாங்களாமா. இன்னைக்கு ஃபுல் வேலை இருக்கு. இங்க தெரியுது பாத்தீங்களா, அந்த ஃபுல் இடத்துக்கும் ஐயா தான் விதை போட்டுட்டு இருக்காரு. நம்மளும் கூடயே தான் இருக்கணும், ஏன்னா விதை தீர்ந்தோன்னா உடனே கொடுக்கணும். நான் இப்படி நிலத்துல வீசுறீங்கல்ல, ஒரு நாளைக்கு உங்களுக்கு எவ்வளோ நான் சம்பளம் கிடைக்கும்? ஒரு நாளைக்கு 700 ரூபா. அந்த ஐயா கூடவே தான் இருக்கணும். ஸோ அவர் கூப்பிடும்போது டக்கு நம்ம நெல் கொண்டு போகணும். ஏன்னா அவருக்கே பயங்கர வெயிலாக இருக்கு, சுத்தமாக முடியல. செம்ம கஷ்டமான வேலை. வெயில் எப்படி அடிக்குதுன்னா பாருங்களேன், வெயில் பயங்கரமாக அடிக்குது. சரி, நம்ம வேலையை கண்டினியூ பண்ணுவோம். அதுக்கப்புறம் டிராக்டர் வந்தது. டிராக்டர் வந்தோன்னா ஃபுல் ஏரியாவே உழுத ஆரம்பிச்சிருச்சு. நம்மளும் அப்படியே டிராக்டர்ல ஒரு ரவுண்டு போனோம் ஃபுல்லா. அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னா, நம்ம ஆஃப் ரோடிங் போனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்தது பயங்கரமா. இந்த டிராக்டர் ஓட்டுறாருல, இவர் தான் இந்த ஃபுல் லேண்டுக்கு ஓனரு. ஏரோநாட்டிக்கல் படிக்கிறாரு. ஆனா இவருக்கு ஃபுல் இன்ட்ரெஸ்ட்டுமே இந்த அக்ரிகல்ச்சர்ல தானம்மா. விவசாய சம்பந்தப்பட்ட எல்லா வேலையும் அவருக்கு தெரியுமாமா. அதுக்கப்புறம் வயலுக்கு தண்ணி பாய்ச்ச சொல்லி தந்தாங்க. கல்லுக்கு கல் அடிக்கும், அப்படி தள்ளு அவ்வளவுதான். இங்க தண்ணி பாய்ச்சதோட வேலை முடிஞ்சுது. இதுக்கப்புறம் நானும் ஐயாவும் வேற ஒரு தோட்டத்துக்கு வேலைக்கு போனோம். நாங்க இங்கிருந்து கிளம்பி இன்னொரு தோட்டத்துக்கு யூரியா வீச போனோம். போறீங்க ஜாலியா இருக்குது. அங்கிருந்து அப்படியே நாங்க இன்னொரு தோட்டத்துக்கு போனோம். அங்க பார்த்தா 100 மாடுங்களுக்கு மேல இருக்கு, பசு மாடு. ஐயோ ஐயா, கடிச்சிட போதுங்க ஐயா. வந்து ஊரியா எங்க ஐயா? இந்த தோட்டம் எங்க இருக்கு? கரும்புக்கு போறது, மாடு மேயும். கரும்பு. ஓகே. இந்த மாதிரி கரும்பு. அதுக்கு இன்னும் எவ்வளவு தூரம் போகணும் நம்ம ஐயா? போகணும். சரி. நான் அந்த வண்டியை தள்ள முடியாம தள்ளிட்டு இருந்தேன். அந்த ஐயா அதுக்கு காமெடி பண்ணி சிரிச்சிட்டு இருந்தாரு. யூரியா இப்படித்தான் இருக்கும் நண்பர்களே, பாத்துக்கோங்க. நானும் ஐயாவும் சேர்ந்து இந்த மொத்த இடத்துக்கு யூரியா போட போறோம். எப்படி யூரியா தெளிக்கணும்னு ஐயா சொல்லி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் என்கிட்ட கொடுத்தாரு போட சொல்லி. இடது பக்கம் வலது பக்கம் அப்படின்னு சொல்லி மாத்தி போடணும். ஒரு எஸ் ஷேப்ல இப்படி போயிட்டு திரும்ப அந்த பக்கம் டர்ன் ஆகி இப்படி வரணும். கூடயே நின்று சொல்லி கொடுத்தாரு. இப்போ இந்த வீடியோல நீங்க பாக்குறது 1 நிமிஷம் 2 நிமிஷம் வீடியோ தான். ஆனா இது காலையில இருந்து 5 மணி நேரமா நாங்க இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கோம். ஒரு வழியா நாங்க 2 தோட்டத்துல இருக்க எல்லா வேலையும் முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் போய் நாங்க கை கால்லாம் கழுவிட்டு அந்த ஐயா என்ன அங்க சாப்பிட கூட்டிட்டு போனாரு. சரியான பசி. நான் போய் நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். நான் ரொம்ப ஜாலியா இருக்கேன். ஏன்னா இது வரைக்கும் நான் பம்பு செட்ல குளிச்சதே கிடையாது. பம்பு செட்ல குளிக்க போறேன்.
அங்க எல்லாருக்கும் பாய் சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன். அந்த ஊருக்குள்ள இருந்து நமக்கு மெயின் ரோடு வர்ற வரைக்கும் ஒரு லிஃப்ட் கிடைச்சது. மறுபடியும் நமக்கு பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் டைரக்டா லிஃப்ட் கிடைச்சிருச்சு. என்ன எங்க இருந்து வரேன்னு கேட்டாரு. நான் திருப்பூர்னு சொன்னேன். அந்த அண்ணாவும் திருப்பூர்ல வேலை செஞ்சிருக்கேன்லாம் சொன்னாரு. ரொம்ப பாசிட்டிவா பேசினாரு. ரொம்ப நல்ல அண்ணா அவரு. பஸ் ஸ்டாண்டு போய் அடுத்த டிஸ்ட்ரிக்டான விழுப்புரத்துக்கு கிளம்பி போயிட்டு இருக்கேன். இன்னைக்கு என் லைஃப்ல நிறைய ரிஜெக்ஷன் இருந்துச்சு. ஆனா நான் எந்த இடத்துலயுமே கிவ் அப் பண்ணாம திரும்ப திரும்ப ட்ரை பண்ணனாலதான் எனக்கு ஒரு இடத்துல கிடைச்சிச்சு. இந்த ஊர்ல நான் இவங்களை பார்த்தனால மட்டும்தான் இந்த சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சது. ஏன்னா இவங்க எல்லாருமே எனக்கு அவ்வளவு சப்போர்ட் பண்ணாங்க. எப்பவும் போல ரயில்வே ஸ்டேஷன் போய் அங்கேயே சார்ஜ் போட்டு ஸ்டே பண்ணிட்டேன். நாளைக்கு பார்க்கலாம்.